ஆ வணக்கம். என் பேரு திருமுருகன். நான் இங்க சிங்கப்பூர்லேருந்து பேசுறேன். ஆ ரீசென்ட்டா எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் கிடைச்சுச்சு யுகேல. அப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கும்போது அவங்க ஐஎல்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. ஐஎல்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸாம் ப்ராசஸிங் இதெல்லாம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு நான் பிடிஏ சூஸ் பண்ணேன். எனக்கு பிடிஏ டோட்டலாக பிளைண்ட், அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி ஒரு டியூட்டர் மாதிரி காண்டாக்ட் பண்ணி அவங்க மூலியமா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்புறம் அப்புறம் அந்த யூடியூப், கூகுள்லாம் செக் பண்ணேன். அப்போ தான் அந்த ஜெம்ஸ் அப்ராடோட காண்டாக்ட் எனக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் ஜெம்ஸ் அப்ராடோட காண்டாக்ட் பண்ணோன்னா ஜின்சி மேம் தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் எனக்கு ஒரு 10 to 15 டேஸ் தான் எனக்கு கிளாஸ் நான் அட்டன் பண்ணுற சூழ்நிலை இருந்துச்சு. மேபி ப்ரிப்ரேஷன் வந்து 1 ஹவர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நானும் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் அந்த ஷெட்யூலில் வந்து இதை என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. அவங்க எனக்கு போதுமான அளவு அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அப்புறம் இந்த விசா ப்ராசஸ்னால எனக்கு கொஞ்சம் அவங்க எம்ப்ளாயர் புஷ் பண்ணதுனால நான் ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமாக அட்டன் பண்ணிட்டேன். நேற்று அட்டன் பண்ணி ரிசல்ட்டு வந்துருச்சு அன்றைக்கி. அதுக்கான எவ்வளோ ஸ்கோர் தேவையோ அதை டிசைட் ஸ்கோர் வந்து நான் ஸ்கோர் பண்ணிட்டேன். போதும், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப ஹைலியாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஜெம்ஸ் அப்ராட். அப்புறம் ஜின்சி மேம், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம்.